ஒரு பிகினரா சி ப்ரோக்ராம் கத்துக்கினீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஸ்கொயர் பேட்டர்ன் லாஜிக் வந்து இன்னமும் திங்க் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த சி ப்ரோக்ராம நம்ம எதுல ரன் பண்றோம் அப்டின்னா, கோட் பிளாக் அப்படிங்கிற ஒரு ஐடியில தான் நம்ம ரன் பண்றோம். ஓகேங்களா? இப்போ இதனோட அவுட்புட் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆ ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். 4 ரோல பிரிண்ட் ஆகணும். 4 காலம்ல பிரிண்ட் ஆகணும். ஸ்கொயர் டைப்ல. ஓகேங்களா? ஸோ இதுதான் அதனுடைய கான்செப்ட். இதுக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு அந்த ஹெடர் ஃபைல் என்ன வேணும் அப்டின்னா, இன்புட், அவுட்புட் நம்ம வந்து ஒர்க் பண்ண போறோம். அதனால ஹாஷ் இன்க்ளூட் stdio.h அப்படிங்கிற ஒரு ஹெடர் ஃபைல நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்ததுல மெயின் ஃபங்ஷனுக்கு உள்ளார நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்டின்னா, ஒரு சில வேரியபிள்ஸ்லாம் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அது வந்து பேட்டர்ன் வந்து உருவாக்குறதுக்காக. ஓகேங்களா? ஸோ இன்ட் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப் எடுத்துட்டோம். அதுல வந்து ஏ, ஐ, ஜே அப்படின்னு 3 வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த printf அப்படிங்கிற ஃபங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஜஸ்ட் அத பிரிண்ட் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஓகேங்களா? என்டர் யுவர் நம்பர் அப்படின்னு நம்மகிட்ட ஷோ பண்ணி காட்டும். அதுக்காக மட்டும் தான் இந்த printf. ஓகேங்களா? scanf அப்படிங்கிறது யூசர் கிட்ட இருந்து நம்ம ஒரு இன்புட்ட வாங்க போறோம். ஓகேங்களா? ஏ, ஏல ஏங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம. அதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, யூசர் குடுக்குற என்டர் யுவர் நம்பர்ல யூசர் குடுக்குற அந்த நம்பர இதுல நம்ம வாங்கி வச்சுக்க போறோம். ஏல ஓகேங்களா? ஸோ அந்த ஏங்கிறது நம்பர் தானே. ஸோ அதனால நம்ம ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் என்ன யூஸ் பண்றோம் அப்டின்னா, பெர்சன்டேஜ் டி அப்படிங்கிறத யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ சி ப்ரோகிராம் முன்னாடியே படிச்சிருந்தீங்கன்னா, இந்த பெர்சன்டேஜ் டி, ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர், இந்த அண்ட் இதெல்லாம் வந்து அதுல டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம்னா, பிரின்ட்எஃப். பிரின்ட்எஃப்ல யுவர் என்டர் எ நம்பர் இஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? நீங்க என்டர் பண்ண அந்த நம்பர். ஓகேங்களா? நம்ம இங்க வந்து யூசர் வந்து ஒரு நம்பர் என்டர் பண்ணுவாங்கல்ல, அந்த நம்பர் என்னங்கிறத நம்ம அங்க ஷோ பண்ணி காட்டுறோம். ஓகேங்களா? ஸோ ஷோ பண்ணி காட்டுறதுக்கு அப்புறம் நமக்கு அப்பவும் அந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்லாஷ் n எதுக்காக குடுத்துருக்கோம்னா, நம்ம நெக்ஸ்ட் லைன் வர்றதுக்காக. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம லூப்க்குள்ள வரோம். ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபார் லூப்ல கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 3 இது இருக்கு. ஓகேங்களா? 1 வந்து i = 0, i லெஸ் தென் a, i பிளஸ் பிளஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த லூப்க்கான கண்டிஷன். நீங்க பாருங்க ஃபார் லூப் இங்க இங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஓகே. அதுக்குள்ளார இதுக்குள்ளார இன்னொரு ஃபார் லூப் இருக்கு. அது வந்து இங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க முடிச்சிருக்கும். ஓகேங்களா? ஓகே. இப்ப என்னங்கிறத பார்க்கலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நம்மளுக்கு எப்படி பிரிண்ட் ஆகணும்னா 4 ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். ஒரு ரோல 4 காலம் அப்படியே கீழ நெக்ஸ்ட் லைன்ல பிரிண்ட் ஆகணும். அதுதான் நம்மளுடைய கான்செப்ட். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த நம்ம கமெண்ட் லைன் குடுத்துக்கிறேன். இப்ப என்ன பண்றோம்னா, i is equal to 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஆ ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஆ அப்போ யூசர் வந்து என்ன குடுக்குறாங்க அப்படின்னா, யூசர் 4 அப்படின்னு ஒரு இன்புட் குடுக்குறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகேங்களா? யூசர் இன்புட் அப்படின்னு சொல்லி இன்புட் 4ன்னு குடுத்துட்டாங்க. அப்போ அந்த 4ங்கிற வேல்யூ எதுக்கு அசைன் ஆகும்? ஏக்கு. ஓகேங்களா? ஓகே. அப்போ ஏ ஈக்குவல் டூ 4ன்னு குடுத்துருக்காங்க. யாரு? யூசர். ஓகே. இது ஒண்ணு முடிஞ்சுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, i is equal to 0 கண்டிஷனுக்குள்ள வருவோம் இப்போ. இப்போ வந்து கண்டிஷனுக்குள்ள வந்தோம்னா, லாஜிக் படி i ஈக்குவல் டூ 0 ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? செகண்ட் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, i லெஸ் தேன் a. அப்போ நம்ம ஏக்கு என்ன வேல்யூ இங்க யூசர் குடுத்துருக்காங்க? 4. அப்போ 4. ஓகேங்களா? அப்போ ஐக்கு ஆல்ரெடி என்ன வேல்யூ இங்க இருக்கு? 0. ஓகேங்களா? 0 லெஸ் தேன் 4. அப்போ கண்டிஷன் வந்து நம்மளுக்கு என்னது? இது ட்ரூ. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்டுக்கு வருவோம். தேர்ட் வந்து என்னது? i பிளஸ் பிளஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. இந்த i பிளஸ் பிளஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, i பிளஸ் பிளஸ் அப்படின்னா, அது என்னன்னா i ஈக்குவல் டூ i பிளஸ் 1 அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதுதான் i பிளஸ் பிளஸ் அதனுடைய மீனிங். ஓகேங்களா? ஓகே. இப்போ 0 லெஸ் தேன் 4 அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல என்ன இருக்கும்? கண்டிஷன் ட்ரூ. ட்ரூ ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? லூப் வந்து கன்டின்யூ ஆகும். அப்போ இந்த இடத்துல கண்டிஷன் ட்ரூனா உள்ளார வரும். ஓகேங்களா? உள்ளார வந்ததுக்கப்புறம் ஜேக்கு வரும் இங்க. ஓகேங்களா?
ஜே ஈக்குவல் டூ 0ன்னு நம்ம தான் செக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த 3 வேரியபிள் நேம் இங்க யூஸ் பண்ணி ஓகேங்களா? இப்போ இது நம்ம என்ன பண்றோம்னா, இப்போ ஜே ஈக்குவல் டூ 0 ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜே வந்து என்னது? ஜே லெஸ் தேன் ஏன்னு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஜே லெஸ் தேன் ஏன்னா, ஏக்கு என்னது 4. இப்போ ஜேக்கு வந்து 0. 0 லெஸ் தேன் 4. கண்டிஷன் ட்ரூ. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கண்டிஷன் ட்ரூ. ட்ரூ. அப்ப என்ன பண்ணும் இந்த இடத்துல கண்டிஷன் ட்ரூவா இருக்கிறப்போ, ஒரு ஸ்டார பிரிண்ட் பண்ணிடும். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகும் இந்த இடத்துல? ஸோ நம்மளுக்கு இந்த மாரி தான் வரணும். ஸோ இதே மாரி இங்க போடுறேன். ஓகேங்களா? ஸோ அவுட்புட் வந்து அவுட்புட். இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கோம்? ஸோ இந்த இடத்துல ஜே லெஸ் தேன் 0. 0 லெஸ் தேன் 4 அப்படிங்கிறப்ப கண்டிஷன் ட்ரூ. இந்த கான்செப்ட்ல. இந்த 0 லெஸ் தேன் 4ங்கிறப்போ கண்டிஷன் ட்ரூ. ட்ரூவா இருந்தப்ப என்ன வரும்? இந்த ஸ்டார ஒரு டைம் பிரிண்ட் பண்ணிடும். ஓகேங்களா? பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகே. கண்டிஷன் ட்ரூவா ஆனதுனால, திருப்பி இங்க வந்து செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூங்கிறதுனால இந்த லூப்க்குள்ள திருப்பியும் இங்கே தான் போகும். ஓகேங்களா? இங்க போனப்போ மறுபடியும் இந்த இடத்துல ஜே பிளஸ் பிளஸ் என்ன ஆகும்? இப்போ ஜே பிளஸ் பிளஸ் அப்படின்னா ஈக்குவல் டூ ஜே ஈக்குவல் டூ ஜே பிளஸ் 1ன்னு இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம். ஓகேங்களா? அப்போ என்ன அர்த்தம்? ஆல்ரெடி ஜே என்னவா இருக்கு இந்த இடத்துல? நம்மளுக்கு 0. 0. அப்போ 0 ஜே ஈக்குவல் டூ 0 பிளஸ் 1 அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்? 1 இருக்கும். ஓகேங்களா? 1 டைம் இன்கிரிமெண்ட் ஆயிருக்கு. ஓகே. 1 டைம் இன்கிரிமெண்ட் ஆனதுக்கப்புறம் ஜேவோட கரண்ட் வேல்யூ என்னவா இருக்கும் நம்மளுக்கு அப்படின்னா 1 மாறிடும். ஓகேங்களா? 1. அப்போ இங்க போறப்போ 1. 1 லெஸ் தேன் 4 இருக்கும். கண்டிஷன் ட்ரூ. ட்ரூவா இருக்கிறப்ப என்ன பண்ணும்? மறுபடியும் வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணும். திருப்பியும் ஒரு டைம் இன்கிரிமெண்ட் ஆகுது. இப்போ ஜேவோட வேல்யூ என்ன? 1. நம்மளுக்கு ஜே ஈக்குவல் டூ ஜே பிளஸ் பிளஸ் ஜே ஈக்குவல் டூ ஜே 0 பிளஸ் 1ங்கிறது 1 பிளஸ் 1 இருக்கும். இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல 2ன்னு இன்கிரிமெண்ட் ஆகும். அந்த 2 போயிட்டு எங்க அப்ளை ஆகும்? இந்த இடத்துல ஜேக்கு அப்ளை ஆகும். ஓகேங்களா? ஜேக்கு அப்ளை ஆகுறப்போ மறுபடியும் இங்க வந்து செக் பண்ணும். ஜே லெஸ் தேன் ஏ. 2 லெஸ் தேன் 4ங்கிறப்ப கண்டிஷன் ட்ரூ. ட்ரூங்கிறப்ப என்ன பண்ணிடும்? மறுபடியும் ஒரு ஸ்டார பிரிண்ட் பண்ணிடும். ஓகேங்களா? இப்போ மறுபடியும் ஜே பிளஸ் பிளஸ். ஆல்ரெடி இங்க ஜேவோட வேல்யூ என்ன இருக்கு? 2. அப்ப 2 பிளஸ் 1 ஈக்குவல் டூ நம்மளுக்கு 3 சேஞ்ச் ஆயிடும். 3 சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆயிடும்? 1 டைம் இன்கிரிமெண்ட் ஆயிடும். இன்கிரிமெண்ட் ஆனதுக்கப்புறம் இப்ப ஜேவோட வேல்யூ நம்மளுக்கு 3 மாறிடும். அப்புறம் ஜே லெஸ் தேன் ஏங்கிறது என்னது? 3 லெஸ் தேன் 4. 3 லெஸ் தேன் 4ங்கிறப்போ கண்டிஷன் ட்ரூ. ட்ரூங்கிறப்ப நம்மளுக்கு என்ன பண்ணிடும்? இன்னொரு ஸ்டார பிரிண்ட் பண்ணிடும். ஓகேங்களா? இன்னொரு ஸ்டார பிரிண்ட் பண்ணிட்டு மறுபடியும் இன்கிரிமெண்ட் இங்க போகும். ஜே ஈக்குவல் டூ 2 பிளஸ் 1 அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னவா இருக்கும்? இந்த இடத்துல ஜே வேல்யூ 3 பிளஸ் 1 இருக்கும். 3 பிளஸ் 1ங்கிறப்ப இங்க நம்மளுக்கு 4 மாறிடும். இப்ப ஜேவோட வேல்யூ 4 மாறுறப்போ, இப்போ ஜேவோட வேல்யூ 4 இருக்கும். இங்க வந்து செக் ஜே லெஸ் தேன் ஏ. 4 லெஸ் தேன் 4ங்கிறப்ப நம்மளுக்கு என்னது? கண்டிஷன் வந்து இந்த இடத்துல ஃபால்ஸ் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆன உடனேயும் இந்த ஸ்டார பிரிண்ட் பண்ணாம நம்மளுக்கு இந்த இடத்துல விட்டு இந்த லூப் அதாவது இந்த 3 லூப் இந்த லைன் 3 லைன்ஸ விட்டு வெளிய வந்து ஸ்லாஷ் என் அப்படிங்கிறது நம்ம இங்கேயே சொன்னோம். ஸ்லாஷ் என் அப்படிங்கிறது நியூ லைனுக்கு போறதுக்கு தான் அந்த ஸ்லாஷ் என் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ நியூ லைனுக்கு போயிடும். அப்போ நம்மளுக்கு கீழ நெக்ஸ்ட் லைன் வந்துரும் அது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் லைன் வந்து கர்சர் அனிமேட். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, திருப்பியும் இந்த கண்டிஷன் தான் நம்மளுக்கு ஃபெயில் ஆயி நம்மளுக்கு வெளியில வந்து ஸ்லாஷ் அண்ட் நெக்ஸ்ட் லைன் வந்திருக்கு. இந்த கண்டிஷன் இன்னும் ட்ரூலியே தான் இருக்கு நம்மளுக்கு. ஓகேங்களா? ஓகேவா? அப்போ மறுபடியும் லூப் என்ன பண்ணும்? திருப்பியும் ஒரு டைம் இங்க போயிட்டு 1 டைம் இன்கிரிமெண்ட் ஆயிடும். அப்ப i வந்து என்னவா இருக்கும் நம்மளுக்கு இந்த இடத்துல? 1 டைம் இன்கிரிமெண்ட் ஆகுறதப்போ i ஈக்குவல் டூ i பிளஸ் 1 அப்படிங்கன்னா என்னன்னா 0 பிளஸ் 1. அப்ப i யோட வேல்யூ இங்க என்ன ஆகும் அப்படின்னா 1 சேஞ்ச் ஆயிடும். அப்போ 1 லெஸ் தேன் 4 அப்படிங்கிற கண்டிஷன் ட்ரூ. ட்ரூவா இருக்கிறப்போ அதாவது 1 லெஸ் தேன் 4 அப்படிங்கிறப்போ கண்டிஷன் ட்ரூவா இருக்கிறப்போ திருப்பியும் உள்ள வரும். திருப்பியும் உள்ள வந்து சேம் ப்ராசஸ் இங்க பண்ணோம்ல, அதே ப்ராசஸ் பண்ணி இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல மறுபடியும் 4 ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஸோ அதே கன்டின்யூ ஆயிட்டே போயிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பியும் நம்மளுக்கு ஆ ஒரு நிமிஷம். இந்த மாதிரி அவுட்புட் கிடைக்கும். ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இந்த கண்டிஷன் வந்து அதே மாரி இன்கிரிமெண்ட் ஆயிட்டே போயிட்டு, சேம் இங்க வந்த மாரியே 4 லெஸ் தேன் 4 அப்படின்னு வர்றப்போ, ஆ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். ஃபால்ஸ் ஆயிட்டு டைரக்ட்டா இங்க ரிட்டர்னுக்கு வந்துட்டு எண்ட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மெயின் ஃபங்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடும்.
ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு சி ப்ரோகிராம் நீங்க லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பிகினரா லேர்ன் பண்ணி முடிச்சுட்டீங்க அப்படின்னா, இந்த பேட்டர்ன், பேசிக் பேட்டர்ன், ஸ்கொயர் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு திங்க் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் குடுக்கும். ஓகேங்களா? ஸோ இது வச்சு நம்ம இன்னமும் வேற வேற பேட்டர்ன் லாஜிக்லாம் சி ப்ரோகிராம்ல ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இத ரன் பண்ணோம் அப்படின்னா, பில்ட் போயிட்டு பில்ட் அண்ட் ரன் குடுக்குறோம். பில்ட் அண்ட் ரன் குடுத்தோம்னா, இப்ப நம்மளுக்கு என்டர் யுவர் நம்பர்ன்னு கேட்குது. என்டர் யுவர் நம்பர் நம்ம இங்க குடுத்துருக்கோம். ஸோ அதே மாரி கேட்குது. நான் இங்க என்ன பண்றேன்னா, 4 அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்றேன். 4ன்னு குடுத்துட்டு என்டர் பட்டன கீபோர்ட்ல பிரஸ் பண்றேன். யூ என்டர் எ நம்பர் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க யுவர் என்டர் எ நம்பர் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தீங்கன்னா, நாம சொன்ன மாரி 4 அப்படிங்கிறது என்ன நம்பர் என்டர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது காட்டுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார வந்து 4 ரோ 4 காலமாவும் பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு பேசிக்கா திங்க் பண்றதுக்கு ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா இருக்கும். சி ப்ரோகிராம்ல. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் நெறையா பேட்டர்ன் பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. தேங்க் யூ.